வெல்கம் டு ஐகே அகாடமி. இதுக்கு முன்னாடி நம்ம எழுத்துனா என்னன்னு பார்த்துருப்போம். எழுத்து அப்படிங்கிறது ஒலி வடிவமா எழுப்பப்படுறதும் வரி வடிவமா எழுதப்படுறதும். இப்ப இந்த எழுத்தை ரெண்டா பிரிப்பாங்க. முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படும் எழுத்து. இந்த எழுத்துல முதல் எழுத்தை தனியா பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கு. முதல் எழுத்துக்கள் உயிர் 2 வகை இருக்கு. உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 2 வகை. மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சார்ந்ததுதான் முதல் எழுத்துக்கள். இதுதான் தமிழ்ல மற்ற ஏனைய எழுத்துக்களுக்கு பிறக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 தான். இதுல முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னா காற்றை அடிப்படையாக கொண்டு பிறப்பது. வாயை திறத்தல் முயற்சியில் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னு பார்த்தா அதுல 2 உயிர்குறில் உயிர் நெடில், அதாவது உச்சரிக்கும் கால அளவை பொறுத்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. உயிர்குறிலுக்குரிய மாத்திரை அளவு 1 மாத்திரை, உயிர் நெடிலுக்குரிய மாத்திரை அளவு 2 மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 எழுத்துக்கள். அதை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. வல்லினம், இடையினம், மெல்லினம். வல்லின எழுத்துக்கள் மொத்தம் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6, மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்கு. வல்லினம் அப்படின்னா உச்சரிக்கும் விதத்துல வன்மையா உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இக்கு, இஞ்ச், இட்டு, இன், இத்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய கொஞ்சம் சற்று அழுத்தம் தந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சற்று மென்மையான அழுத்தத்திலேயே உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை மெல்லின எழுத்துக்கள். சற்று வன்மையும் சற்று மென்மையும் கலந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை இடையினம் அப்படின்னு சொல்லுவோம். வல்லின எழுத்துக்கள் என்ன அப்படின்னா கசட தவற, இடையின எழுத்துக்கள் எரள வளல, மெல்லின எழுத்துக்கள் ஞஞன நமன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 18 எழுத்துக்கள் பார்த்தோம். அடுத்து சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. மொத்த எண்ணிக்கை கேட்க மாட்டாங்க, வகைதான் கேட்பாங்க. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அதுல 2 இதுல பார்ப்போம். உயிர்மை, ஆயுதம். உயிர்மை அப்படிங்கிறது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை வேணா கேட்கலாம். மொத்தம் 216 எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18 அடிப்படையாக கொண்டு பிறந்தது. உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. இப்ப எப்படின்னா இக்கு கூட்டல் அ க அப்படின்னு சொல்றோமா, இங்கு கூட்டல் அ ஞ, இச்சு கூட்டல் அ ச ச அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வரி வடிவம், அதாவது எழுத்து வடிவம் மெய்யெழுத்தை ஒத்ததா இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்ததா இருக்கும். இப்ப ஆக்குரிய மாத்திரை அளவு 1. அப்ப இக்கு கூட்டல் காக்குரிய மாத்திரை அளவு என்னது? 1 தான். இதை உச்சரிக்கக்கூடிய விதம், அதாவது இப்ப நம்ம உச்சரிக்கும் சொல்லும்போது க இக்கு க அப்படி சொல்லும் போது க மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து ஒழிப்பதை போல இருக்கும். அததான் சொல்றாங்க. இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. உயிரும் மெய்யையும் இணைந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். இதனுடைய வரி வடிவம், அதாவது எழுத்து வடிவம் மெய்யெழுத்தை ஒத்து இருக்கும். ஒலிக்கக்கூடிய கால அளவு உயிரெழுத்தை ஒத்து இருக்கும். உச்சரிப்பு அப்படிங்கிறது உயிரும் மெய்யும் இணைந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தமிழ்ல தனியா இருக்கக்கூடிய எழுத்து. இது ஒண்ணுதான் இருக்கு. அக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது தனிநிலை அக்ஞானம் அப்படின்ற வேறு பெயர்களும் இதற்கு இருக்கு. சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். இதனுடைய ஒலிக்கும் கால அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உகரத்தையும் கொண்டு முடியக்கூடியதாதான் இந்த ஆயுத எழுத்து வரும். அதாவது எஃகு, அஃது. இப்ப இதுல எஃகுன்னு சொல்லும் போது ஏங்கிறது ஒரு குறில் எழுத்து. கூ ஒரு வல்லின உகரம். உகரம்னா இக்கு கூட்டல் ஊ தானே கூன் வருது. சோ வல்லின உகரம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. எஃகு, அஃது. ஆங்கிறது குறில் எழுத்து, தூங்கிறது வல்லின உகர எழுத்து. இடையில அதாவது நடுவுல ஆயுத எழுத்து இருக்கு அக்குன்னு. சோ அது எஃகு. இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ்.